நான் உங்கள் தேவி பேசுகிறேன். எஸ்வி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமியிலேருந்து. மீஷோவில் நிறைய ரிட்டர்ன் வருதுங்கிற வீடியோ ரொம்ப நிறைய பார்க்குறேங்க சோஷியல் மீடியாஸில். ரிட்டர்ன் வர்ற பொருளை வந்து இப்போ ஒரு 100 பொருள் எனக்கு ஆர்டர் போகுதுன்னா 50 பொருள் ரிட்டர்ன் வரதான் செய்யும். ஏன்னா ஒன்று வந்து கஸ்டமருக்கு நம்மளோட பொருள் வாங்கிட்டு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ரீசன் என்னவா இருக்குன்னா, அந்த பொருள் போகிற டைமில் கஸ்டமர் வந்து இல்லாமல் இருக்கலாம், கொரியர் வந்து அடுத்த நாள் வர சொல்லலாம், அவங்க அடுத்த நாள் ஏன் போகணும் அப்படிங்கிறக்காக ரிட்டர்ன் அனுப்பலாம். இந்த மாதிரியான ரீசன்ஸில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வர செய்யும். அந்த ரிட்டர்ன் வந்ததை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பொருளாகவே ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். இதில் என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொரியர் கவரும் பிரிண்ட் அவுட் ஷீட் மட்டும்தான் நமக்கு லாஸ் ஆகும். மற்ற எந்த ஒரு லாஸுமே கிடையாது. நம்மளோட பொருள் நமக்கு அப்படியே வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படிங்கும்போது சில சமயம் என்ன ஆகும்னா, நம்மளோட பொருளை எடுத்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ சாரீ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சாரீ எடுத்து வச்சுட்டு சாரியில் இருக்க ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ரிட்டர்ன் வர கவரில் ஏர்வே நம்பர் இருக்கும், நம்மளோட ஆர்டர் ஐடி இருக்கும், இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அன்பேக்கிங் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுத்து இந்த மாதிரி நான் என்னோட பொருள் என்ன அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு பொருள் எக்ஸாம்பிள் ஹேர் கிளிப் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹேர் கிளிப்போட பிக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி மீஷோவில் வந்து போட்டிருப்பீங்க. அந்த பிக்குக்கும் இப்போ எனக்கு ரிட்டர்ன் வந்தது வந்து இந்த மாதிரி கர்ச்சிப் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அது மீஷோவில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு போடும்போது மீஷோவில் இருக்க பர்சன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, நாம் ஏன் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் ஜிஎஸ்டியும் நாம் ஏன் அப்ளை பண்ணணும், மற்றவங்கள மாதிரி நம்மளும் ஜிஎஸ்டி ஒன்லி இருந்தால் மட்டும்தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புதுசாக இனிஷியலாக லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு நம்ம பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் நான் ஜிஎஸ்டியில் நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவங்களும் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.